நீண்ட நாள் அவங்களோட பேச கிடைக்கல, வேலைப்பளு. இப்போ தான் கொஞ்சம் டைம் இந்த வீடியோ செய்கிறேன். ஏண்டா எனக்கு வரக்கூடிய அநேகமான பேஷண்ட்கள் என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், தைராய்டு சம்மந்தமான சில பிரச்சனைகள் இருக்குது. அது சம்மந்தமாக எத்தனை விளக்கம் கொடுத்தாலும் அவர்களுக்கு பொதுவாக எடுத்துக்கொள்வது இல்லை என்ற ஒரு நிலைமை தான் காணப்படுது. ஒரு பேஷண்ட் 30 வருஷமாக டேப்லெட் எடுக்காங்க. அவங்களோட தைராக்சின் TSH லெவல் 100 தாண்டி இருக்குது. 300 மைக்ரோகிராம்ஸ் தொடர்ச்சியாக குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இருந்தும் அதன் பக்க விளைவு மட்டும்தான் அவங்களுக்கு வருது. பொதுவாக அது கண்ட்ரோல் ஆகலைன்ற ஒரு அடிப்படையில் என்கிட்ட வராங்க. இவங்களுக்கு தேவையான அறிவுடைய அந்த இடத்துல நான் வழங்கிட்டு பிறகு யோசித்தேன், எங்களுக்கு இதே மாதிரியான எத்தனையோ பேஷண்ட்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி இந்த மெசேஜ் போய் சேர்றது? அந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து செய்கிறேன். தைராக்சின்னு சொன்னால் நாங்கள் நினைக்கிற ஏதோ ஒரு மாத்திரை நாங்கள் குடிச்சிட்டு இருக்கிறோம். அது உண்மையாகவே எங்களுக்கு தெரியணும், இது எங்களோட உடம்புல எல்லாருக்கும் சுரக்கக்கூடிய ஒரு ஹோமோன். இது பொதுவாக எங்களுக்கு ஆக்டிவாக நாங்கள் வாழ்கிறதுக்கு, சாதாரணமான வேலைகளை செய்கிறதுக்கு, மற்ற விடயங்களை பிளான் பண்ணுறதுக்கு, ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கு தேவை. இது இல்லாமல் போனால் அன்றைய நாள் எங்களுக்கு ஒரு ஷட் டவுன் குறைஞ்சே போயிட்டு. ஆக இந்த மருந்தை நாங்கள் சரியாக எடுத்துக்கொண்டால் தான் எங்களுக்கு அன்றைய நாள் ஒரு முழுமையான நாளாக இருக்க போகுது. இதனால் இந்த மருந்தை சரியாக எடுக்கிறத நாங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ளணும். பொதுவாக விடிய காலையில் எழுந்தவுடன் அதுக்காக வேண்டி அலாம் வைத்து 3-4 மணிக்கெல்லாம் எழும்ப தேவையில்லை. காலையில் பொதுவாக எழும்பியவுடன் வெறும் வயிற்றில் இந்த குடிசையை, இந்த மாத்திரையை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். எடுத்தோம்னு சொன்னால் அதோடு சேர்த்து ஒரு கிளாஸ் தண்ணி நன்றாக குடித்துக்கொள்ளும். டீ, பிளெயின் டீ, அதே போன்று காஃபி, ஏதாவது வேறு சாப்பாடு எதுவுமே நாங்கள் பொதுவாக 40 தொடக்கம் 60 நிமிஷத்துக்கு தவிர்த்து கொள்ளணும். எங்களுடைய வளமையான டேப்லெட்டை வந்துட்டு நாங்கள் 1 ஹவருக்கு பிறகு எடுத்துக்கொள்ளலாம். சில மாத்திரை இருக்குது, அதை பொதுவாக 3 தொடக்கம் 4 மணித்தியாலங்களுக்கு பிற்பாடு தான் எடுக்கணும். அயன் டேப்லெட், கல்சியம், கெஸ்ட்ரைட்டிஸுக்கு நாங்கள் பாவிக்கக்கூடிய புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர், அதே போன்று இந்த பானி மருந்துகள் என்று சொல்லப்படுகின்ற மருந்துகளை நாங்கள் 3 தொடக்கம் 4 மணித்தியாலத்துக்கு பிறகு எடுத்துக்கொள்ளணும். இந்த மருந்துகள் எடுத்தது சம்பந்தமாக, வைக்கிற சம்பந்தமாக பார்ப்போம்னு சொன்னால், பொதுவாக இந்த டேப்லெட்டை உடைச்சோ, க்ரஷ் பண்ணியோ, அல்லது நெருக்கியோ, அல்லது அதை கரைச்சோ குடிக்கக்கூடாது. என்று சொன்னால் அது முழுமையான அந்த ஹோமோன் போய் சேராது. அதனால் முடியுமான அளவுக்கு முழு மாத்திரைகளாக நாங்கள் வைத்தியர்கிட்ட கேட்டு எழுதி கொள்வது சால சிறந்தது. இதை பொதுவாக ஃப்ரிட்ஜ்லேயோ அல்லது ஈரழிப்பான இடத்துலையோ அல்லது நேரடியாக சூரிய ஒளி படக்கூடிய இடத்துல வைக்கக்கூடாது. சாதாரணமான ஒரு அறையில் நார்மல் வெப்பநிலையில் நாங்கள் வச்சு கொண்டாலே போதுமாக இருக்கும். சில பேருக்கு இந்த மாத்திரையை எடுக்கிறதுக்கு மறந்து போகும். என்று சொன்னால் தைராக்சின் இருக்கிறவங்க பொதுவாக மறதி உடையவராக இருப்பாங்க. அதனால் மறந்துட்டுன்னு சொன்னால் எங்களுக்கு ஞாபகம் வரும்போது உடனடியாக எடுத்துடணும். என்று சொன்னால் சில பேருக்கு அதுவும் மறந்து வைத்துடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் சாதாரணமாக சிறந்த முறை என்னென்னா, அந்த கடைசி ஞாபகம் வந்தது பிற்பாடு நாங்கள் எடுத்த கடைசி சாப்பாட்டை நாங்கள் பார்த்து அதிலே 2 மணித்தியாலம், அதிலிருந்து 2 மணித்தியாலத்துக்கு பிற்பாடு நாங்கள் இந்த மாத்திரையை எடுத்துக்கொள்வோமானால் மிகவும் பொருத்தமான இதாக இருக்கும். என்று சொன்னால் அது அகத்துறிஞ்சலுக்கு உதவி செய்யும். அதை மருந்திய பிற்பாடு நாங்கள் மீண்டும் ஒரு 40 நிமிடங்கள் எங்களுடைய சாதாரணமான உண்ணக்கூடிய உணவையும் குடிக்கக்கூடிய பானத்தையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். பிறகு உங்களுக்கு வளமை போல் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். பொதுவாக எங்களுக்கு பின்னேரமாகி அல்லது இரவு நேரத்தில் அது ஞாபகம் வருமானு சொன்னால் அந்த டேப்லெட்டை எடுக்காமல் விடணும். என்று சொன்னால் அது டபுள் டோஸாக மாறிவிடும். அடுத்தாண்டு குடிக்கக்கூடிய எங்களுடைய மாத்திரையோடு சேர்ந்து டபுள் டோஸாக மாறிவிடும். பொதுவாக தவறிய மருந்தை அடுத்த நாள் 2 மாத்திரைகள் அல்லது டபுள் டோஸாக எடுக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அதுக்கு பக்க விளைவு வரும். எங்களுடைய விளைவை விட கூடுதலாக பக்க விளைவு ஏற்படும். அதனால் அதை தவிர்த்து கொள்ளணும். சில காலங்களில் இந்த மருந்துகளை கூடுதலாக எடுத்துக்கணும். பொதுவாக ப்ரெக்னென்சியில் காலத்தில் வழமையான டோஸை விட 25% கூடுதலாக எடுத்துக்கொள்ளணும். ஆகவே அப்படியான நேரங்களில் நீங்கள் உங்களோட டாக்டர்ஸ்கிட்ட அணுகிக்கொள்ளுங்கள். பொதுவாக எங்களோட டோஸ் சரியாக போகுதான்னு சொல்கிறத பார்க்குறதுக்கு TSHன்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் இருக்கிறது. அதே போன்று T4 என்று சொல்லக்கூடிய 2 டெஸ்ட் இருக்குது. அது பொதுவாக 6 தொடக்கம் 8 கிழமை செஞ்சு கொள்ளணும். அந்த செய்து பார்த்துட்டு எங்களுடைய டோஸை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். எங்களுக்கு 6 தொடக்கம் 8 கிழமை செய்யும்போது அதனுடைய அளவு நாங்கள் எதிர்பார்த்த நார்மல் நிலையை அடையும் போது அந்த இடத்திலே நாங்கள் குடிக்கக்கூடிய அந்த தைராக்சின் மாத்திரையின் அளவு தான் எங்களுக்கு தேவையான அளவு என்று உணர்ந்து தொடர்ச்சியாக நாங்கள் அந்த மாத்திரையை
பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு என்று சொன்னால் இப்போது தான் எங்களுடைய குறை நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் இப்போது நோமல் ஆகிவிட்டது, நம்ம நிப்பாட்டலாம் தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. பொதுவாக தொடர்ச்சியாக நாங்கள் அதை பாவிக்கணும். சில வேளை எங்களுக்கு அடிக்கடி இரத்த மாதிரி செய்ய இயலாமல் இருக்கும். அப்படியானவங்க பொதுவாக எங்களுக்கு 4 மாதங்கள் அல்லது வருடத்தில் 2 அல்லது 3 தடவைகள் செய்து கொண்டாலே போதுமாக இருக்கும். அடிக்கடி நாங்கள் செய்து கொள்ள தேவையில்லை. பொதுவாக நாங்கள் சரியாக தைரோக்சின் மாத்திரையை அருந்துவோமானார். சில பேர் என்னென்ன வரக்கூடியவர்கள் சொல்வார்கள், எனக்கு கிழமையில் ஒரு 3 நாள் தவறுது டாக்டர், 4 நாள் சரியாக குடிப்பேன். ஆனால் மாதத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12 தொடக்கம் 15 நாள் குடிச்சிருக்க மாட்டான். அப்போ ஒரு மாதத்தில் அரைவாசி நாள் நாங்கள் குடிச்சிருப்போம், அரைவாசி நாள் குடிக்க மாட்டோம். இதுவும் எங்களுக்கு சரியான டோஸை கொண்டு வராது. ஆகவே முடியுமானவர்கள் இந்த தைரோக்சின் டோஸை மறக்காமல் எடுத்துக்கொள்ளணும். இதனால் எங்களோட உடம்புக்கு தேவையான எவ்வளவோ சொல்லக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸ், அதாவது செயற்பாடுகளுக்கு அது உதவுது. இது சம்பந்தமான வீடியோவை நான் தைரோக்சின் குறைபாடு என்ற ஒன்றில் பதிவிட்டிருக்கிறேன். இதை பார்க்காதவங்க அங்கே போய் அதில் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த தைரோக்சின் சம்பந்தமான பிரச்சனையில் அதை தெளிவாக பேசியிருக்கேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் இவ்வாறான பிரச்சனையோட.